ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் நம்பர் 8ல் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 6ல் இருக்கும். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். சரியா? ஸோ இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிவனை நம்ம என்ன அப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம். வாட் ஷுட் பி த வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வி நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி. ஓகேவா? So that its momentum equals that of 4000 Armstrong அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which is nothing but wavelength நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. wavelength நம்ம என்னன்னு சொல்லுவோம், லாம்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மொமெண்டம் ஈக்குவல்ஸ்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த மொமெண்டம் ஈக்குவல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எலக்ட்ரானுடைய மொமெண்டமும் ஃபோட்டானுடைய மொமெண்டமும் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம P of E is equal to P of P அப்படின்னு போட்டிருப்போம். ரைட். அடுத்து என்னது, லாம்டா. லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ, 4000 ஆம்ஸ்ட்ராங். 4000 கரெக்டாக இன்ட்டு 10⁻⁻10 மீட்டர்னு வரும். எஸ், போட்டாச்சு. கரெக்டாக? சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எழுதலாம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு அந்த டி ப்ராக்லி வேவ்லெங்த் படி லாம்டா ஈக்குவல் டு h/p, வேர் இந்த ஃபார்முலாவை திரும்ப நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலான்னா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p-யை லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mvன்னு போடலாமா? கரெக்டாக? ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணலாமா அப்படி? எஸ். அப்போ h/ என்னன்னு மாறும் நம்மளுக்கு, லாம்டா ஈக்குவல் டு h/m into v. சூப்பர். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆக்சுவலாக வியை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கீப்பிங் v ஆன் ஒன் சைட், இந்த ஃபார்முலா எப்படி மாறும், h/h ஒழுங்காக போட்டுக்கிறேன், h/m into லாம்டா. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம கிவன் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எஸ், அதுதான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யாரோடைய வெலாசிட்டி, எலக்ட்ரான். அப்போ என்ன, யாருடைய மாஸ் எடுத்துகிட்டு வரணும், எலக்ட்ரானுடைய மாஸ் எடுத்துகிட்டு வரணும். ஸோ வேவ் லென்த் ஈக்குவல்ஸ்னு சொல்கிற மாதிரி மொமெண்டம் ஈக்குவல்ஸோ வி கேன் ரைட் த லாம்டா ஆஃப் ஃபோட்டான். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்துக்கும் நம்ம கிவன் டேட்டாஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். h இஸ் நத்திங் பட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு, 6. கரெக்டாக? 6.626 into 10⁻⁻34. எஸ், கரெக்டாக? டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு, 9.1 into 10⁻⁻31 இன்ட்டு, கரெக்டாக, இன்ட்டு லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், எஸ் 4000 இன்ட்டு 10⁻⁻10. கிளியராக இருக்கா? எஸ். அப்போ இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குது பாருங்கள் ரிசல்ட்டு. v இஸ் ஈக்குவல் டு, கரெக்டாக, மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம், 6.626 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இன்ட்டு, கரெக்டாக, கீழே 9.1 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா 36.4ன்னு கிடைக்கும். கரெக்டாக? 9 4s are 36, 4 9s are 36, 4 1s are 4, 36.4 இன்ட்டு 10⁻3ன்னு வருமா? ஏன்னா 4000ல், ஸோ இன்ட்டு 10⁻3. அப்போ கீழே இருக்கக்கூடிய பவர்ஸை மட்டும் நம்ம பண்ணால் என்ன கிடைக்கும், 10⁻−31, 10⁻−10 என்ன ஆகும் நம்மளுக்கு, 10⁻−41 கிடைக்கும். அதில் 10⁻3 நம்ம மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 10⁻−38ன்னு கிடைக்கும். அப்போ இது மொத்தத்தையும் நம்ம மேலே எடுத்துகிட்டு போனோம்னா 10⁻+38ன்னு கிடைக்கும். இதை நம்ம எப்படி ஈஸியாக எழுதலாம்னா 10 என்னன்னு போடுவோம், ஃபைனலாக 4ன்னு போட்டுருவோம். சரியா? கிளியராக இருக்கா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? என்ன சார் 10⁻7 போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 4000-ஐ 4 into 1000 இப்போ பாருங்கள் டிவைடட் பை 10⁻3ன்னு போட்டிருப்பேன். ஓகேவா? இந்த 4000-ஐ 10⁻3ன்னு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், மேலே நியூமரேட்டரில் 10⁻4ன்னு தான் கிடைக்கும். சரியா? எஸ்.
ரைட். எழுதிடலாமா? இதை ரப் பண்ணிவிட்டு எழுதிடலாமா இதே இடத்துல? ஓகே, ரப் பண்ணிவிட்டு இதே இடத்துல நம்ம எழுதிடலாம். அப்போ இதோடைய ஆன்சர் என்னது நம்மளுக்கு? டோட்டலாக 10 to the power of என்னது +4 கிடச்சிருச்சா? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? லாகு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லாகு கண்டுபிடிக்கணும். யார் யாருக்கெல்லாம் லாகு கண்டுபிடிக்கணும்? அடுத்த கொஷின் வருது. கரெக்டாக? லாக் வேல்யூ யார் கண்டுபிடிக்கணும்னா 6.626 இருக்குல்ல, அவனுக்கு ஒரு லாக் கண்டுபிடிக்கணும். 36.4க்கு ஒரு லாக் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு லாகையும் டிவிஷனில் இருக்கா? டிவிஷனில் இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சருக்கு என்ன எடுக்கணும்? ஆன்டி லாக் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், லாகரிதமிக் புக்கில் 6.626 இருக்கா, இதுக்கு நம்ம லாக் எடுத்தோம்னா இந்த டெசிமலுக்கு லெஃப்ட்டில் எவ்வளோ டிஜிட் இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1ஆல் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அப்போ 0. இப்போ 66ல் பாருங்கள், 66ல் 2 பாருங்கள், என்ன கிடைக்குது நம்மளுக்கு வேல்யூ? எஸ், வேல்யூ கிடச்சிதா? அதோட மீன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது வில் கெட் 0.8213 கிடைக்கும். சரியா? இப்போது லாக் ஆஃப் யாருக்கு எடுக்கணும்? 36.4க்கு எடுக்கணும். கரெக்டாக? ஸோ 36.4க்கு நான் லாக் எடுக்கும்போது, கரெக்டாக, அப்போ அதோடைய வேல்யூ இப்போ எடுத்து எழுத போகிறோம் நம்ம. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ என்னது? 36.4. டெசிமலுக்கு லெஃப்ட்டில் எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. அப்போ 2 - 1 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். 36ல் 4 எவ்வளோ நம்மளுக்கு? 1.5611 கிடைக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஆன்சரு? 1.5611 மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் ஆஃப் 1ன்னு கிடைக்கும். தட் இஸ் அதை 1 பார்னு போடலாமா? எஸ். பாயிண்ட் என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 தட் இஸ் -1ன்னு கிடைக்கும். அதை 1 பார் 0.2602ன்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போது இதுக்கு நம்ம என்ன எடுக்கணும்னா திரும்ப ஆன்டி லாக் எடுக்கணும். 1 பார்னால் என்ன அர்த்தம்? -1ன்னு அர்த்தம். அப்போ இதோடைய வேல்யூ நமக்கு என்னது? 10 to the power of -1ன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு அதை எடுத்து அந்த கேரக்டரை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடணும். அடுத்து அந்த டெசிமலில் இருக்கிறது பாருங்கள், 0.26க்கு பாருங்கள், 0.26க்கு 0, மீன் டிஃபரன்ஸ் 2. இதை கிடச்சா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். we will get the answer 1820ன்னு கிடைக்கும். 0.26ல் 0, அதோட நம்மளுக்கு என்ன ஆட் பண்ணணும்? 1 ஆட் பண்ணணும். ஸோ 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1821 கிடைக்கும். சாரி, 1821 கிடைக்கும். கரெக்டாக? எஸ், 1821 போட்டாச்சா? இப்போ டெசிமல் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அப்போ ஒரு டெசிமல் வச்சுருங்க. கிளியராக புரிஞ்சிச்சா? அப்போ இதுதான் என்னுடைய இந்த லாகரிதமிக் ஆன்டி லாகரிதமிக் யூஸ் பண்ண ஃபைனல் ஆன்சர். அப்போ அதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதுனா 1.821 இன்ட்டு 10 to the power of -1. ஆல்ரெடி இங்கே வேல்யூவில் எவ்வளோ இருக்குது? 10 to the power of 4 இருக்குது. அப்போ இதை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஃபர்தராக சால்வ் பண்ணனா ஐ வில் கெட் தி ஆன்சர் 1 point velocity of the electron is equal to 1.821 into 10 to the power of 3ன்னு கிடைக்கும். இதை என்ன பண்ணுறேன்னா அடுத்து ஃபர்தராக சால்வ் பண்ணி ஒரே ஹோல் வேல்யூவாக எழுதும்போது ஐ வில் கெட் தி ஆன்சர் velocity is equal to 3 டெசிமலுக்கு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 டெசிமல் தட் இஸ் என்ன ஆகிடும்? போயிடும். அப்போ 1821 velocity of SI யூனிட் என்னது? நம்ம SI யூனிட் ஆஃப் என்னது? வெலாசிட்டிக்கு என்னது நம்மளுக்கு? மீட்டர் பர் செகண்ட். கிளியராக இருக்கா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் 8th லெசனில் எக்ஸசைஸ் நம்பர் 6. சரியா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 6 ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். லாகரிதமிக் ஆன்டி லாகரிதமிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.